ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோயிலில் 86வது ஆண்டு பங்குனி உத்திரப் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வழிவிடு முருகன் கோயில் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். ராமநாதபுரம் நகரில் உள்ள மிகவும் பழமையான ஸ்ரீ வழிவிடு முருகன் கோயில் 86வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா இந்த ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. விழாவின் தொடக்கமாக கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழா தொடர்ந்து 10 நாட்களாக கொண்டாடப்படும். அதனைத் தொடர்ந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 9 முதல் 15 வரை மணியளவில் கோவிலிலிருந்து புறப்பட்டு நொச்சிவயல் ஊரணிக்கரையில் உள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அடைந்து காலை 10 முதல் 15 வரை மணிக்கு மேல் பால்குடம் மற்றும் பால் காவடி கட்டி புறப்பட்டு ஊர்வலமாக ஆலயம் வந்து சேர்ந்து பகல் 12 மணிக்குள் மிதுனம் லக்கினத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்று இரவு 7 மணிக்கு பூக்குழி வைபவம் நடைபெறும். மறுநாள் ஏப்ரல் 2 தேதி ஸ்ரீ வழிவிடு முருகன் திருவீதி உலா நடைபெறும். விழா ஏற்பாடுகளை தர்மகர்த்தா ஜெயக்குமார் தலைமையில் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். வழிவிடு முருகனுக்கு ராமநாதபுரம் அருள்மிகு வழிவிடு முருகன் திருக்கோயில் 86வது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்புக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. மற்றும் 10 நாள் நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று பங்குனி உத்திரம் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அவ்வண்ணம் பக்த கோடிகள் காப்பு கட்டி பால்குடம் காவடி எடுத்து நொச்சிவயல் ஊரணியிலிருந்து பிரம்மபுரீஸ்வரர் பெறப்பட்டு கால்கடி காவடி அனைத்தும் வழிவிடு முருகன் சன்னதியில் அடைந்து வழிவிடு முருகன் மக்களுக்கு நல்ல பக்தியை கொடுத்து இந்த ராமநாதபுரம் நகரை மென்மேலும் வளம் வர செய்து எல்லோரையும் காப்பாற்றி மாறு வழிவிடு முருகன் சார்பாக திருக்கோயிலிருந்து கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடைபெற இருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து பங்குனி உத்திரத்தை நீங்கள் சீரும் சிறப்பமாக முன்னின்று நடத்தி கொடுக்குமாறு வழிவிடு முருகன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பங்குனி உத்திரம் வந்து பல்லாயிரக்கணக்கான பால்குடம் காவடி எடுக்கிறாங்க. அதுபோக இரவில் 7 மணி அளவில் பூக்குழி நடைபெற இருக்கிறது. அதுலேயும் 400-500 பேர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் மறுநாள் இரவு வழிவிடு முருகன் பவனி தேர்பவனி திருவிதி உலா வர இருக்கின்றது. அவ்வண்ணம் பக்தோடிகள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு வழிவிடு முருகன் தர்மகர்த்தா சார்பாக கேட்டுக்கொள்கிறது.